டிவி நேயர் லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி உங்களது ராசி அதிபதி 6ல் இருக்கிறார். ஸோ 6லேருந்து வக்கரமாக வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும். வேலை கிடைக்கலாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், பட் இருந்தாலும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரது, ஆஃபர் லெட்டர் வரது வந்து கொஞ்சம் டிலே ஏற்படலாம். மற்றபடி கடன்கள் எதிரிகள் சம்மந்தமான விஷயம், அது எங்கன்னா கடன் எதிர்பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள்லாம் கொஞ்சம் அடங்குவார்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களோட ராசி அதிபதி வந்து 6ல் வந்து செவ்வாய் வக்கரமாகறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களை பெறலாம். மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஸோ 2ல் வந்து குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டதுனால வந்து குடும்பத்தில் வந்து இருந்த தனப்பிராப்திகள்லாம் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சொத்துக்கள் வந்து இருந்த இன்னல்களாக நீங்கி சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறது வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 3ல் உள்ள சனியும் வக்கரமாக நிவர்த்தி ஆகிறார். ஸோ 29ஆம் தேதி சனி வக்கரமாக நிவர்த்தி ஆகிறதுனால வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சியில் இறங்குவீங்க. பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து பெரிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும்ன்றது வந்து எந்தவித ஐயமும் இல்லை. மற்றபடி வீடு சார்ந்த விஷயங்கள். ஸோ வீடு சார்ந்த விஷயம் வந்து 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வீடு விற்காமல் இருக்குங்க, வாகனங்கள் விற்க முடியலங்கிறவங்களுக்கு வந்து வாகனம் விற்பதற்கும் வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த வில்லங்கள்லாம் நீங்கி சிறப்பாக வந்து அதெல்லாம் பணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தாய் சார்ந்த விஷயங்களில் வந்து சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ குழந்தைகளுக்கு 5ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு எடுக்க வேண்டிய இடத்துல வந்து நல்ல மார்க் எடுத்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப கல்வியில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்ன பிடிவாதங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து யாராச்சும் வந்து நம்மளை கமெண்ட் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிடிவாதம் பிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேலதிகாரி கொஞ்சம் விட்டு கொடுப்பதனால ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். இதுவே நான் வந்து பெண் விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் போகிற இடத்துல வந்து நம்ம வாக்குவாதங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக பேசுங்க. அதாவது உங்களுடைய இளைய சகோதரியோ இல்லை பெண்களால் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து சின்ன கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களது 8ஆம் அதிபதி 11ல் இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் வந்து பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நமக்கு வந்து இந்த பணம் வராது அப்படின்னு நினச்சிருந்த பணமும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்ன விஷயங்கள் வந்து விரயங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சுப விரயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயம், இதே வந்து விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. சும்மா நீங்கள் ஏதோ வந்து நினச்சிட்டு வெளிலேந்தியா வந்து சிரிச்சு பேசுகிறது வந்து மற்றவங்க தப்பாக நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களாக இருந்தால் வெளிவட்டார பழக்க வழக்கம் வெளியில் போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துங்க. என்னென்ன கொஞ்சம் தகுதி எதாவது பேசுவாங்க, அதுதான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், இந்த வார விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மனதார வந்து அந்த ஈஸ்வரனை இந்த பிரதோஷ காலமான 4:30 மணிலேருந்து 6 மணி வரை வந்து பிரார்த்தனை செய்வதும் சிறப்பான பலன்களை அடையலாம். 16ஆம் தேதி சாயங்காலம் 5:24 17ஆம் தேதி 5:24 வரை பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை. ஸோ அன்னைக்கு வந்து இந்த 17ஆம் தேதி காலையில் வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து நமது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ மூதாதையருக்காக நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அந்த கொரோனானால. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து நீங்கள் எல்லாமே பண்ணி மூதாதையருடைய ஆசையை பெறணும்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.